பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மாஸ்டர் பீஸ் என்னோட மாஸ்டர் தான். அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சார் வந்து இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு அச்சய பாத்திரம், இது எல்லாருமே ஒத்துக்குவீங்க. அந்த சாரை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஐ மீன் ஹம்பிள், சிம்பிள் அண்ட் வெரி நாலேஜபிள், வெரி டவுன் டு எர்த் எல்லாமே சொல்லியிருப்பீங்க. ஸோ நான் வந்து நியூவாக சார் நான் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதை வந்து ஒரு புது ஒரு வேர்ஷன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நான் வந்து சார் ஒரு மாடர்ன் அச்சய பாத்திரம்னு சொல்ல விரும்புகிறேன். அது என்ன மாடர்ன் அச்சய பாத்திரம்? அச்சய பாத்திரம் யூ ஆர் நோ வெரி மச். என்னன்னா என்ன இருந்தாலும் அது அள்ள குறையாம அதுல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து மாடர்ன் அச்சய பாத்திரம்னா என்னன்னா, சார் கிட்ட இருந்து பால்னா பால் மட்டும் அள்ள குறையாம வர்றது இல்லை. ஸோ எண்ணற்ற கணக்கான என்னென்னமோ வருது சார் கிட்ட இருந்து. அதுலேயே நம்ம ஒன்று கேட்டோம், ஏதாவது யாருனாலும் இப்போ நீங்க இன்னைக்கு நியூமா NAPR காலேஜ் எடுத்து வச்சிருக்கலாம், இல்லை நீங்க மேம் மாதிரி நம்ம சீஃப் கெஸ்ட் மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் ஆகிருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு சேமான ஒரு வந்து அவங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணுறதாகட்டும், அவங்களோட கைடன்ஸ் ஆகட்டும், மென்டர்ஷிப் ஆகட்டும் கொடுத்துட்டே வராங்க. அது வந்து ஒரு வியப்பான விஷயமா தான் இருக்குது. அது எப்படின்னு எனக்கும் தெரியல. இன்ஷால்லா நான் அதை கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் வந்து ஒரு மாடர்ன் அச்சய பாத்திரம்னு சொல்றேன். ஒரு விஷயம் கேட்டா ஒரு 10 விஷயம் சொல்லுவாங்க, ஒரு 10 வியூஸ் கொடுப்பாங்க. அதுல இருந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதுதான் வந்து அவங்களோட அட்ராக்டிவ் பாயிண்ட் நினைக்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் இங்கதான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், நான் இந்த அல்கெமிஸ்ட் பத்தி சொல்லி ஆகணும். அதுக்கு தான் ஆக்சுவலா ஃபீட்பேக் கொடுக்க வந்தேன். அல்கெமிஸ்ட்ல வந்து நான் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய டவுட்ஃபுல்னஸ். எனக்கு வந்து அட்டென்ட் பண்ணணுமா வேணாமா, நமக்கு டைம் இருக்குமா இருக்காதா, பர்சனலா அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுக்கு வந்தால் 9 to 6 கோப்பப் பண்ண முடியுமா, 3 நாளில் நமக்கு என்ன தெரிஞ்சிட போகுது, எவ்வளோ கற்றுக் கொடுத்துட போகிறாங்க. எக்ஸாக்ட்லி நான் இப்படிதான் நினச்சிட்டு வந்தேன். அண்ட் வந்து பார்த்தா இவ்வளோ லேர்னிங்ஸா 4 நாளில் என்னால் வந்து அதை எத்தனைக்கும் அது மறக்கவும் இல்லை. அது வந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மறந்துச்சான், இப்படி வெளியே வந்தோடனே எல்லாம் இப்படி காத்தோட போயிடுச்சான், நத்திங் லைக் தட். எல்லாமே வந்து லைஃப்லையும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நேற்று இதான பண்ணோம், அதுக்கு பேர் இதுவா அப்படிங்கும் போது அது செம்ம ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. அது ரொம்ப ஃபீல் குட்டாகவும் இருந்தது. வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து நல்லா தூங்கின மாதிரி ஃபீல் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 4 நாள் வந்து ரொம்ப என் லைஃப்ல நான் 33 இயர்ஸ்ல கற்றுக்கிட்டதை விட இந்த 4 நாளில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து மைண்ட் அண்ட் பிலீஃப் இது சம்மந்தப்பட்டதாக இருக்கு. அண்ட் நம்ம கிளாஸஸ்லேயே நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃபேமிலியில் அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மாதிரி நீங்கள் வீட்டுக்கு ஒருத்தரை இந்த NAPR கொண்டு வந்து விட்டுருங்க. அது உங்கள் ஃபேமிலியோட ஹார்மோனியை ரொம்பவே வேற மாதிரி அது வந்து என்ஹான்ஸ் பண்ணி விட்டுரும். அதை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன்னா வந்து இது நீங்கள் எப்படியோ நினைச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ரைட் இஸ் ரைட். நீங்கள் மட்டும் பண்ணால் கூட ரைட் இஸ் ரைட் தான், நீங்க எல்லாரும் பண்ணா கூட ராங் இஸ் ராங் தான். ஸோ அதனால அந்த ரைட் திங் யூ கேன் டூ மீன்ஸ் யூ கேன் ஸ்டெப் ஆன் டு NAPR. அண்ட் ஏன்னா நான் பெற்ற இன்பம் பெருகை பயகம்னு நினைக்கிறேன். நான் சொல்லி நீங்க ஒவ்வொரு டெக்னிக்ஸ் கேட்கறத விட நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சில விஷயங்கள் கேட்கறத விட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து அந்த மேஜிக்ல இருந்தே நீங்க உங்க மேஜிக்கலான மிராக்களை வந்து அட்டைன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் அதை சொல்றேன். ஸோ டெக்னிக்ஸ் டிஸ்கஷன் கிடையாது. நான் அந்த கிளாஸை பற்றி ஒரு 2 விஷயம் அதோட என்னோட இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஐ மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் வந்து என்னன்னா, சைக்காலஜி கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது இல்லை சாரோட கிளாஸஸ் பேக் டு பேக் அட்டன் பண்ணும்போது எனக்கு இது என்னடா சைக்காலஜி ரொம்ப மைண்ட் ரிலேட்டடாக இருக்கு, ரொம்ப பிலீஃப் ரிலேட்டடாக இருக்கு, என்ன இதில் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலி ஐ அம் என்ஜினியர். ஸோ வந்து எனக்கு இது வந்து நியூ ஃபீல்ட் நியூ ட்ராக். ஸோ அது வந்து என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக எனக்கு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி ஐம் ஒரு வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஸோ அதனால எனக்கு வந்து அதில் தான் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. சில பேருக்கு மைண்ட் அண்ட் பிலீஃபில் கனெக்ட் ஆகும். ஸோ இதை சார் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, ஹவு திஸ் மேன் இஸ் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இதாகவே இருந்தது எனக்கு. ஸோ வந்து அதை பார்க்கணுன்றது ஒரு ஆசையில் தான் நான் வந்து ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு இதுக்கு நான் வந்தேன். ஸோ எப்படி ஸ்பிரிச்சுவலாக இதை ஹேண்டில் பண்ணுறாங்க, ஏன்னா வேற மாதிரி கொண்டு போகிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. செக்குலராக இதை எப்படி கொண்டு போகிறாங்கன்ற ஆச்சரியம் எனக்கு ரொம்ப இருந்தது. நான் இங்கே வந்து பார்த்தேன், நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக அதை கேரி பண்ணுறது எப்படி நான் சார் கிட்ட இருந்து
கத்துக்கிட்டேன். அது ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள்ல சார் ரொம்ப ஜென்டலா நடந்துக்கிட்டாங்க, யாரையும் ஹர்ட் பண்ணல, யாரையும் இன்சல்ட் பண்ணல, மத்ததுக்குள்ள ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஸோ அது நம்ம எல்லா விஷயத்துலையுமே ஃபாலோ பண்ணணும். சார் வந்து ஒரு டேக்அவேவா எடுத்துக்கணும்னா நான் அதை தான் நினைக்கிறேன். ஒரு பெண் வந்து ஒரு உங்க முன்னிலையில வந்து பேசி சிரிச்சு ஆடி பாடி மகிழ்ச்சியா இருக்கணும்னா இருந்தாங்கன்னா உலகத்துல உங்களை விட அழகான ஆண்கள் வேற யாருமே கிடையாது அப்படின்னு வந்து சேகரா சொல்லியிருக்காங்க. அது இன்க்ளூடிங் யூ சார், இன்க்ளூடிங் யூ. அண்ட் அதை வந்து ரொம்ப இப்போ நான் எனக்கு மட்டும் அப்படி ஃபீல் ஆகுதான்னு கூட நான் இந்த 4 days பார்த்தேன். இல்லை, எவ்ரி விமன் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் சேஃப் அரவுண்ட் யூ. இந்த ஸ்பேஸை எப்படி அந்த ஆராவை கிரியேட் பண்ணீங்க, அந்த ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணீங்கன்னு எனக்கு இப்போ வர புரியல. மேபி நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப்ல நான் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அது நீங்கள் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சன்ஸ் ஐ ஹாவ் சீன். நோ டாக்ஸிக் எனிதிங். அப்போ வந்து உங்களோட டீமும் சரி, உங்களோட மெம்பர்ஸும் சரி, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஸ்பேஸ்ல. இந்த ஆராவை வந்து நான் லைஃப் லாங் செரிஷ் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சார் வந்து ஒரு 2 லைன் நான் பாடினேன். அதில் சாரை வந்து எப்பயுமே நான் சொல்லுவேன் இந்த ஜென்ரேஷனோட எம்ஜிஆர்னு சொல்லி.